எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஏற்கனவே 2019 2023 வந்து பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்துட்டோம். 2024 பாஸ் பேப்பர் கேள்வி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 2024 ஏற்கனவே ஸ்ட்ரக்சர் கேள்வி பார்த்துட்டோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது 2024 கூடிய எஸ்ஏ கேள்வி. 2024 8வது எஸ்ஐயில் என்ன செஞ்சிருக்காரு, ஆர்கானிக் கேள்வி வந்திருக்காரு. 2024 8வது எஸ்ஐயில் முதல்ல பார்த்தீங்கன்னா 8வது எஸ்ஐ ஆர்கானிக் கேள்வி வரைக்கும் சரிதானே. 8வது எஸ்ஐ வந்துட்டு என்ன ஆர்கானிக் கேள்வியில் வந்திருக்காரு. சரி, இதில் ஏற்பாடு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சுன்னா, ஒரே சேதனை தொடக்கும் பொருளாக எதனோலை பயன்படுத்தி, அதாவது எதனோலை பயன்படுத்தி என்ன செய்யட்டாம், இந்த வியை உருவாக்கட்டாம். இந்த வியை உருவாக்கட்டாம். என்ன இவர் தான் என்ன அந்த வி இவர் தான் என்ன அந்த பி இந்த வி என்ன செய்யட்டாம் உருவாக்கட்டாம். இந்த வி என்ன செய்யட்டாம் உருவாக்கட்டாம் சொல்லிட்டான். இந்த வியை உருவாக்க சொல்லிட்டான். சரி, இதுல பாருங்க, இந்த வியை உருவாக்க சொல்லிட்டான். சரி, மற்ற சோதனை என்ன தாக்கங்கள் வந்துட்டு ஆறு படிமுறைகள் இருக்கு. அதாவது 8 படிமுறை 6 படிமுறை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. அடுத்தது PQRST யூன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் என்ன செய்ய, இந்த எல்லாத்திலையும் கட்டமைப்புகள் என்ன செய்யும், எல்லா செயல்களையும் கட்டமைப்புகளை கண்டுபிடிக்கணும். சரிதானே. சரி, சோதனை பொருள் தந்திரிக்கான்னு சொன்னா ஐதான் எஸ்டர்ஸும் மெக்னீசியம் ட்ரைஈதர் PBr3 PCC இவ்வளோ தான் என்ன சோதனை பொருளாக தந்திரிக்கான். இவ்வளோ தான் என்ன சோதனை பொருளாக தந்திரிக்கான். இதுல ஒட்சியேட்டும் கருவியோ அல்லது வேற எதுவுமே என்ன தரல. ஒட்சியேட்டும் கருவியோ என்ன வேற எதுவுமே என்ன செய்யல, இங்க தரல. சரிதானே. சரி, ஒட்சியேட்டும் கருவிகளாம் சரி, இந்த எஸ்டர்ஸ் வரைக்கலாம் அல்லது இப்படியான எந்த கருவி எந்த இதுவுமே தரல. சோதனை பொருள் இங்கே குறைவா தான் இருக்கு. சோதனை பொருள் இங்கே குறைவா தான் இருக்கு. சரி, இவங்கள உருவாக்க வேண்டி இருக்குது. இதுல பார்த்தேன்னு சொல்லிச்சோன்னா, சரி, நம்மளுக்கு இங்க ஒட்சியேட்டும் கருவி இல்லாதால நம்மளுக்கு எசுத்தர உருவாக்கி என்ன செய்யறது, RMGX தாக்க விடலாது. எசுத்தர உருவாக்கி RMGX தாக்க விட இயலாது. ஆனா உனக்கு என்ன செய்யலாம் சொல்லிச்சுன்னா, ஒரு கீட்டோனை உருவாக்கி என்ன செய்யலாம்னா, ஒரு கீட்டோனை உருவாக்கி RMGX தாக்க விடலாம். ஒரு கீட்டோனோட உருவாக்கி RMGX தாக்க விடலாம். இங்க பாரு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு என்ன வழியாட்கோல் தந்திருக்கான். ஒரு வழியாட்கோல் தந்திருக்கான். இந்த வழியாட்கோல்ல இருந்து நீ கீட்டோனோட உருவாக்கிட்டேன்னு சொன்ன, இந்த வழியாட்கோல்ல இருந்து ஒரு கீட்டோனோட உருவாக்கிட்டேன்னு வச்சுக்கவே, கீட்டோன் உருவாக்கி அதாவது பிசிசி தந்திருக்கான். என்ன பிசிசி தந்திருக்கான். அப்ப இந்த இடத்துல பிசிசி போடுறாய். பிசிசி போட்டு நீ என்ன செய்யறேன்னு சொல்லினா, ஒரு கீட்டோனோட கொண்டு வர CH3 C டபுள் பாண்ட் O CH3 C டபுள் பாண்ட் O சரிதானே, டபுள் பாண்ட் O CH2 CH3 இவரை கொண்டு வரேன். சரிதான், இவரை கொண்டு வரேன். CH2 CH3 இவரை கொண்டு வரேன். இவரை கொண்டு வந்துட்டேன்னு சொன்னா, இவருக்கு சரிதானே, இவர் இப்படி அவருக்கு என்ன செய்யுதுன்னா, ஒரு CH3 CH2 நினைஞ்சிருக்காரு. CH3 CH2 நினைஞ்சிருக்காரு. இவருக்கு நீ இவருக்கு ஒரு CH3 CH2 MgBr போட்டேன்னு சொன்ன, அதாவது RMGX. இந்த RMGX சேர்த்து அந்த என்ன செய்யும், RMGX வந்து இங்க அந்த R வந்து இங்க என்னைய இந்த பைப் இணை போட என்ன செய்யணும், ஒரு MgBr கொண்டு வரும். திரும்ப H+ நீர் போட என்ன செய்யும்னா, அது வந்துட்டு OH மாறும். ஓகே, சரிதானே. இப்ப நீ என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு RMGX சேர்க்க, அதான் RMGX, அதாவது R எப்படி இருக்கணும்னா CH3 CH2 வைக்கணும். அப்ப CH3 CH2 வைக்கணும். அப்ப நீ என்ன போடணும்னா, CH3 CH2 Mg என்ன Br தந்திரிக்கானா, குளோரின் தந்திரிக்கானா, புரோமினா குளோரைட்னா, புரோமின் என்ன புரோமின் அவன் தந்திரிக்கிறது புரோமின். அப்ப என்ன புரோமின் போடுறேன். சரி, PBr3 தான் தந்திரிக்கான். சரி, CH3 CH2 MgBr போட்ட உடனே உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ, உனக்கு கிடைக்கிற விளைவு என்ன வர போதோ, CH3 C இதுல வந்துட்டு OMgBr, இதுல CH2 CH3, இங்க இந்த CH2 சேரும். இதுக்கு நீ H+ நீர் போட்ட என்ன செஞ்சிடும், இது வர வரும். ஆனா இங்க H+ நீர் தரல, என்ன செஞ்சிருக்கான், ஐதான் H2 தந்திருக்கான். அதுக்கு பதிலாக என்ன தந்திருக்கான்னு சொல்லிச்சுன்னா, H+ நீருக்கு பதிலா அவன் என்ன வந்திருக்கான்னு சொல்லிச்சுன்னா, ஐதானு H2SO தந்திருக்கான். ஐதானு H2SO தந்திருக்கான். சரி, இந்த இடத்துல தான் அவன் என்ன செய்யறான்னா, கியூவை போடுறான். இந்த இடத்துல தான் கியூ போட்டிருக்கான். இதுல உனக்கு என்ன சொல்லலாம்னு சொல்லிச்சுன்னா, இந்த கியூன்றது என்ன, CH3 CH2 MgBr இவர்னு சொல்லலாம். இப்ப இவரை உருவாக்கிறதா சரி, இதுல இருந்து இவரை உருவாக்கணும்னு சொன்னா நீ என்ன செய்வாய், இங்க PBr3 போடுவாய். PBr3 போடுவாய்.
PBr3 போட்டோன்னு உனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னா OH மைனஸ் இருக்கிறதுல Br போய் இணைக்கும். இணைஞ்சாருன்னா CH3 CH2 Br வருவாரு. போட்டோன்னு இங்கால என்ன வரப்போதோ இங்கால வந்துட்டு என்ன செய்வேன்னு சொன்னா ஒரு மெக்னீசியம் ட்ரை ஈதர் போடுவோம். என்ன போடுவாய்? மெக்னீசியம் ட்ரை ஈதர் போடுவேன். மெக்னீசியம் ட்ரை ஈதர் போடல் இந்த விலை கிடைக்கும். சரி, இப்ப இதுல இருந்து இவரை கொண்டு வரணும். இதுல இருந்து இவரை கொண்டு வரணும், வேற எதுவும் இல்லை. சரிதானே? இதுல இருந்து இவரை கொண்டு வந்து அதுலயும் பாத்தீங்கன்னா சொன்னா கியூன்றது என்ன? இவர் தான் வந்துக்கிட்டு கியூ, இவர் தான் வந்துட்டு என்ன? இந்த கியூ, இவர் தான் கியூ, இது வந்துட்டு பி. சரிதானே? பி இது வந்துட்டு பி, இது வந்துட்டு கியூ. என்ன இது வந்துட்டு கியூன்னு சொல்லி தந்துட்டான். இந்த இடத்துல என்ன செய்யணும்னா நீ கியூவை கொண்டு வந்து இங்க போடுற. என்ன கியூவை கொண்டு வந்து இங்க போடுறேன். சரிதானே? கியூவை கொண்டு வந்து இங்க போட்ட உடனே கியூவை கொண்டு வந்து இங்க போடுறேன். என்ன போடுறேன்னா CH3 CH2 MgBr. கியூவை கொண்டு வந்து இங்க போட்டிருக்கே. போட்ட உடனே எப்படி தந்தாலும் உனக்கு என்ன செய்யணும் செஞ்சுன்னா கியூவை கொண்டு வந்து இங்க போட்டீங்க. போட்டோன்னு ஒரு விளைவு வருது. அதுக்கு இன்னொரு ஏதாவது சோதனை பொருள் போட்டோன்னு இது வந்துட்டார். சரி, வந்திருக்காரு. கியூவை கொண்டு வந்து இங்க போட்டிருக்காய். இதுல இருந்து ஒரே ஒரு படிதான் இருக்குது. ஒரே ஒரு படிதான் இருக்குது. என்ன வரல, என்ன இருக்கலாம் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது அதாவது இப்ப அல்டிஹைட்டோட தாக்கங்கள்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இங்க இருக்கிற சோதனை பொருட்கள்ல என்ன பிசிசி மட்டும் தான் அல்டிஹைட்டோட தாக்கத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்னன்னு வர போது பிசிசி மட்டும் தான் தாக்கும். சாரி அட்கோல் அட்கோல்ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அட்கோலோட தாக்கணும் இருந்தீங்கன்னு சொல்லி என்ன வர போதோ ஒன்று நீ செறிந்த எஸ்டேஸோ போடலாம். செறிந்த எஸ்டேஸோ இங்க இல்ல, ஐதன் எஸ்டேஸோ இருக்குது. மெக்னீசியம் டை இதற்கும் அட்கோலுக்கும் இடையில எந்த எதுவும் இல்லை. PBr3 போடணும் அல்லது இப்போ என்ன போடணும்? PBr3 போடணும் அல்லது PBr3 போடணும். அப்படி இல்லைன்னு சொல்லி என்ன போடணும்? PCC போடணும். PBr3 போடணும் அல்லது PCC போடணும். இங்க பாரு, நீ PBr3 போட்டேன்டா PBr3 போட்டேன்னு சொல்லி என்ன வர போகுது? PBr3 போட்டேன்னு சொல்லி சொன்னா உனக்கு CH3 CH2 MgBr வரும். அதுக்கும் CH3 CH2 Br வரும். அவரை இவரையும் தாக்க விட்ட 4 கார்பன் வந்து வரும். ஆனா அதுல இருந்து இதை உருவாக்கணும். இதை உருவாக்கிக்கலாம் போகும். சரிதானே? இதை உருவாக்கிக்கலாம் போகும். அதுக்கு பதிலா நீ என்ன செய்யலாம்னு சொன்னா அப்ப பிசிசியை போட்டு பார்க்கலாம். பிசிசியை போட்டேன்னு சொன்னா இந்த இடத்துல நீ பிசிசி போட்டேன்னா இந்த இடத்துல பிசிசி போட்டேன்னா உனக்கு என்ன கிடைக்க போதோ ஒரு அல்டிஹைட்னு வரும். ஒரு அல்டிஹைட்னு கிடைக்கும். CH3 CH3 CHO CH3 C டபுள் ஒன் O இந்த விளைவு கிடைக்கும். இதுக்கும் அதாவது ஒரு அல்டிஹைட்டுக்கும் RNGXக்கும் தாக்கம் போட்டேன்னு செஞ்ச என்ன வர போது கீட்டோனுக்கு நடந்த அதே விஷயம் தான். இந்த கார்பன் என்ன செய்வார்னா இந்த இடத்துல போவார். இந்த கார்பன் வந்துட்டு இந்த இடத்துல போய் இந்த இடத்துல போய் இணைஞ்சோட என்ன நடக்கும்னு சொல்லிச்சுன்னா இந்த பைப்பினை உடஞ்சி மேல போவார். OMgR விளைவு கிடைக்கும். OMgR விளைவு கிடைக்கும். OMgR விளைவு கிடைச்ச உனக்கு என்ன கிடைக்கும் போதோ அப்ப CH3 C இதுல வந்துட்டு OMgBr இங்கால CH2 CH3 விளைவு கிடைக்கும். CH3 விளைவா கிடைக்கும். இதுக்கு நீ H+ நீர் போட்டேன்னு இந்த விளைவு வந்துருவாரு. என்ன H+ நீர் போட்டேன்னு தெரியும். H+ நீர் போட்டேன்றது என்ன? H+ நீர் இங்க இல்லை. ஆனா என்ன இருக்காரு? ஐதான H2S போறிக்காரு. ஐதான H2S போடணும் இவருக்கு வந்துடும். ஐதான H2S போட்டோன்னே இந்த விளைவு வந்துடும். சரிதானே? ஐதான H2S போட்டோன்னே இந்த விளைவு வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவுதான் என்ன எல்லாரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளவுதான் அங்க தாக்கங்கள். இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்துகிட்டு முதலாவது படியா இருப்பாரு. இது வந்துட்டு ரெண்டாவது படியா இருக்குது. இது வந்துட்டு மூணாவது படியா? இது வந்துட்டு மூணாவது படின்னு நினைக்கிறேன். இது 4வது படி. இது 5வது படி. இது வந்துட்டு 6வது படி. இது 7வது படியா? இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதுக்கு இல்ல, இது கியூ மட்டும்தான். ஏன்னா இவர் வந்துட்டு கியூ, இது வந்துட்டு 6வது படி. 6வது படி. பேர்கள் பாத்தீங்கன்னா PQ. PQ இது வந்துட்டு R, இது வந்துட்டு R, இது S. சரி, S. இது T, இது வந்துட்டு U, இது வந்துட்டு U. இதுதான் இவங்களோட பேர்கள். சரிதானே பிள்ளைகள்? சின்னொரு கேள்வி வந்து ஏற்பாடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா சின்ன ஏற்பாட்டு முதலாக கேள்வி ஏற்பாடு கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா 60 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. 60 மார்க்ஸுக்கு வந்திருக்கு. சின்னொரு கேள்வி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க மாதிரியா இருக்காரு. ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்காரு. சின்னொரு கேள்வி சரிதானே பிள்ளைகள்? ஏற்பாடு வந்திருக்காரு.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா இந்த வரைக்கும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போடுங்க. உங்களோட டவுட்டோட சொல்லுங்க. டவுட்டோட அங்கே வாட்ஸ்அப்பில் கிளியர் பண்ணும். சரிதான பிள்ளைகள்? கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனல்களோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எங்களோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனல்களில் இணைஞ்சு கொள்ளுங்க. அடுத்து பாருங்க பி பார்ட் என்ன சொல்லிங்கன்னா பின்வரும் மாற்றலை நான்கிற்கு மேற்படாத படிகளில் நிறைவேற்றும் விதத்தை காட்டுக. பின்வரும் மாற்றலை நான்கிற்கு மேற்படாத, அதாவது 4 படிக்கு மேற்படாத மாதிரி என்ன செய்யலாம் என்ன கண்டுபிடிக்கலாம். அதாவது 4 படிக்கு மேற்படாத மாதிரி என்ன செய்யலாம் அந்த மாற்றையில செய்ய சொல்லிருக்கான்னு. சரி பார்ப்போம். சரிதானே? 4 படிக்கு மேற்படாத மாதிரி இந்த மாற்றையில செய்ய சொல்லிருக்கான். என்ன சொல்றான்னு தெரியுன்னா, ஒரு பென்சின் இருக்குது. இந்த பென்சின்ல இருந்து இந்த விளைவை கொண்டாட்டான். குளோரின் பார்த்தீங்கன்னா மெட்டாவில் இணைஞ்சிருக்காரு. குளோரின் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்காரு, மெட்டாவில் இணைஞ்சிருக்காரு. அப்போ ஒரு மெட்டா வழிகாட்டியான கொண்டுடும். ஒரு மெட்டா வழிகாட்டியான கொண்டுடும். சின்னொரு கேள்வி ஒன்று. சரிதானே? இதுவும் சின்னொரு கேள்வி ஒன்று, பெரிய கஷ்டமான ஒரு கேள்வி ஒன்று, சின்னொரு கேள்வி ஒன்று. சரிதானே? பாருங்க, பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இங்க பாரு, ஒரு மெட்டா வழிகாட்டின்னு கொண்டாடணும். என்ன 2 கார்பன் இருக்காரு. நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா CA3 C+O உலர் AlCl3 என்ன ட்ரை ஏல், அதாவது நீரற்ற AlCl3 இல்லாட்டி நீரற்ற AlCl3 நீரற்ற AlCl3 முன்னிலையில தாக்க வரும். AlCl3 முன்னிலையில் நீரற்ற AlCl3 முன்னிலையில் தாக்க விட்ட என்னசி வரும்னா உனக்கு விளைவு கிடைக்கும். C+O CH3 உனக்கு விளைவா கிடைக்கும். இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா, நான் இப்ப திரும்ப என்ன செய்வேன்னு சொன்னா குளோரின் சேர்க்கணும். அதாவது Cl2 FeCl3 முன்னிலையில் Cl2 சேர்க்கணும். FeCl3 முன்னிலையில் Cl2 சேர்த்துன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ, உனக்கு கிடைக்கிற விளைவோ மெட்டாவில் என்ன செய்யும் குளோரின் இணையும். இங்க வந்துட்டு C+O CH3 இருக்காரு. மெட்டாவில் என்ன செய்யும் குளோரின் சரி, மெட்டாவில் வந்து குளோரின் சேர்ந்துட்டு. சரி, இன்னொரு என்ன செய்யலாம், நம்மளுக்கு இன்னும் 2 படி கொண்டு வரலாம். 2 படி கொண்டதுல இன்னும் 2 படி கொண்டு வரலாம். சரி, இதுல இருந்து மேல இருக்கிற விளைவை கொண்டு வரணும். இதுல இருந்து என்ன செய்யணும், மேல இருக்கிற விளைவை கொண்டு வரணும். மேல இருக்கிற விளைவை எப்படி கொண்டு வரலாம்? சரி, மேல இருக்கிற விளைவை எப்படி கொண்டு வரலாம்னு சொல்லி பார்க்கணும். சரி, மேல இருக்கிற விளைவை கொண்டு வரணும். மேல இருக்கிற விளைவை கொண்டு வரதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிச்சேன்னா, நான் இவரை தாழ்த்துறேன். சரிதானே? இவரை நான் என்ன செய்யறேன்னா லித்தியம் அலுமினேட் ஹைட்ரைடு அல்லது என்ன சொல்ல போடலாம்டா NaBH4 மெதனால் முன்னிலையில NaBH போட தாக்க விடணும். மெதனால் முன்னிலையில NaBH போட தாக்க விட்டேன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு என்ன விளைவு கிடைக்கும்? இதுல வந்துட்டு CH சரிதானே? இதுல வந்துட்டு CH3 சரிதானே? இதுல சாரி CH3 இதுல வந்துட்டு OH. இந்த விளைவு கிடைக்கும். இந்த விளைவு கிடைக்குமா? இந்த விளைவு கிடைக்கும். சரிதானே? இந்த விளைவு உடைக்குடம்போ கிடைக்கும். அதாவது சரி CH CH3 சரிதான், இந்த விளைவு கிடைக்கும். இந்த விளைவு கிடைக்குமா? இப்ப இவர்ல இருந்து இதுல ஒரு குளோரின் ஒன்று இருக்கிறார். மெட்டாவில் வந்துட்டு குளோரின் ஒன்று இருக்காரு. இதுல இருந்து நீ என்ன செய்யணும்னு செஞ்சா இந்த விளைவை இதுல இருந்து இந்த விளைவை கொண்டு வரதுக்கு என்ன செய்வாய்? நீர் ஆட்டிவிட்டேன்னு சரி, நீர் ஆட்டுறதுக்கு என்ன செய்வாய்? செறிந்த H2SO பயன்படுத்தல் என்ன செய்யும்? செறிந்த H2SO வெப்பம் வழங்கணும். செறிந்த H2SO வெப்பம் கொடுத்த என்ன செய்யறோம்? நீர் ஆட்டப்படும். சரிதானே? சின்னொரு கேள்வி உண்டு, பெரிய கஷ்டமான ஒரு கேள்வி ஒன்றும் இல்லை. அடுத்த சொல்லியான 2க்கு மேற்பட்ட படியை பயன்படுத்தி அணிலில இருந்து அந்த தந்திரிக்கிற செறிவை கொண்டாட்டோம்னு 2க்கு மேற்படாத படியில இருந்து அணிலிருந்து என்ன செய்யலாம், இதை கொண்டு வரது சொல்லிக்கலாம். சின்னொரு கேள்வி உண்டு.
சரிண்ணே. சின்ன ஒரு கேள்வி ஒன்று பாருங்க. அடுத்த கேள்வியும் ரெண்டாவது கேள்வி பி பார்ட்ல ரெண்டாவது கேள்வி ஒரு சின்ன ஒரு பாட்டு உண்டு. சரி, இங்க பாரு என்ன சொல்லிருக்காங்கன்னா அணிலில இருந்து என்னதுல அணிலில இருந்து ரெண்டுக்கு மேற்படாத படிகையில இந்த இருக்கிற கேரிய கொண்டாட்டான். சரிதானே. அணிலில இருந்து இதுல இருந்து என்ன செய்யட்டாம், சரிதானே, இந்த சேர்வையை கொண்டாட சொல்லிருக்கான். இந்த சேர்வையை கொண்டாட சொல்லிருக்கான். என்ன சரி, ரெண்டு படிக்கு மேல போகக்கூடாது, ரெண்டு படிக்கு மேல போகக்கூடாது. இதை கொண்டு வரட்டான். இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா உனக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இங்க பாரு, இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம், இங்க பாரு டயோசோனியம் குளோரைடு. சரிதானே, N2 பிளஸ் Cl மைனஸ் N2 பிளஸ் Cl மைனஸ் இதுக்கு இதுக்கு சரிண்ணே N2 பிளஸ் Cl மைனஸ் இதுக்கு நீ ஃபீனோல் NOH முன்னிலையில NOH முன்னிலையில NOH முன்னிலையில NOH முன்னிலையில ஃபீனால் போட்ட என்ன செய்யுதானே, NOH முன்னிலையில ஃபீனால் போட்ட என்ன செய்யும், இந்த தகரம் நடக்கும். NOH முன்னிலையில ஃபீனால் போட்ட என்ன செய்யும், இந்த தகரம் நடக்கும். இதுல இருந்து இவரை உருவாக்கணும். சரி, இதுல இருந்து இவரை உருவாக்கணும். இதுல இருந்து இவரை கொண்டாடுறதுக்கு என்ன செய்யணும் நீ, NaNO2 SA போ NaNO2 என்ன HCl போடும், NaNO2 HCl போடும். NaCl அதுவும் ஐதான HCl எவ்வளவு வெப்பநிலை கொடுக்கணும், 0 தொடக்கம் 5 பாசி போடணும். 0 தொடக்கம் 5 பாசிக்குள்ள NaNO2 சரி ஐதான HCl NaNO2 ஐதான HCl போட்டேன் என்ன செஞ்சிடும் உனக்கு டயோசோனியம் குளோரைடு உருவாகும். இவ்வளவுதான். சின்னொரு தாக்கம் உண்டு, சின்னொரு கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பி பாட்டு பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் தந்திருக்கான். ஏ பாட்டுக்கு 60 மார்க்ஸ் வந்தாரு. ஏ பாட்டு சின்னொரு கேள்வி வந்தது. பி பாட்டுக்கு 40 மார்க்ஸ் தந்திருக்கான். அடுத்தது பாரு சி பாட்டுக்கு 50 மார்க்ஸ் வந்திருக்குது. என்ன சொல்லிருக்காங்கன்னா சி பாட்டுல 4 கேள்வி இருக்குது. முதலாவது கேள்வி நீரற்ற FeBr3 முன்னிலையில் பென்சீனுக்கும் புரோமினுக்கும் இடையான தாக்கத்தின் விளைபொருளையும் பொறிமுறை நுட்பத்தையும் எழுதலாம். சரிதானே, அதாவது பென்சின் சரிதானே, பென்சின் FeBr3 முன்னிலையில், அதாவது FeBr3 முன்னிலையில பென்சினுக்கு நடக்கிற தாக்கம் இருக்குதானே, இந்த தாக்கத்திட விளைவையும் பொறிமுறையும் தரட்டான். விளைவையும் பொறிமுறையும் தர சொல்லிருக்கான். சரி பார்ப்போம் என்ன பொறிமுறை போது. பென்சின்ல ஒரு கார்பன்ல போய் என்ன செய்யும், ஒரு கார்பன்ல போய் புரோமின் இணைய போகுது, ஒரு கார்பன்ல போய் புரோமின் இணைய போகுது. இதான் வந்துட்டு இதுல விளைவு அரைக்க போகுது. இதான் வந்துட்டு இதுல விளைவோ இதுல பொறிமுறை எடுத்தேன்டா. இதுல பொறிமுறை எடுத்தேன். இப்போ விளைவு எடுத்தேன்னு சொன்னா உனக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ, விளைவு கிடைக்கும் வந்துக்கிட்டு இதுல வந்துட்டு புரோமின், இதுல வந்துட்டு புரோமின். இதான் வந்துட்டு விளைவு அரைக்க போதோ, வேற எதுவும் இல்லை. சரிதானே, இதான் விளைவு. இப்ப நீ என்ன செய்ய பொறிமுறை கேட்கான். என்ன கேட்கான், பொறிமுறை கேட்கான். பொறிமுறை என்று வேற எதுவும் இல்லை. இங்க பாரு BR2வும் FeBr3யும் BR2வும் FeBr3யும் தாக்கம் அடைஞ்சிங்கன்னு சொல்லி என்ன செய்யும், இது வந்துட்டு BR2க்கும் FeBr3க்கும் என்ன செய்யும் சொன்னா ஒரு கவர்ச்சியின் உருவாகும். அதாவது ஒரு பிணைப்பொண்டு உருவாகும். இந்த பிணைப்பால பார்த்தீங்கன்னு சொல்லி இதுல வந்துகிட்டு பிளஸும் இதுல மைனஸும் ஏற்றம் உருவாகும். பிளஸும் மைனஸும் ஒரு ஏற்றம் உருவாகும். சரிதானே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சேர்வை இந்த இருக்கிற இந்த சேர்வை வந்துட்டு என்ன செய்யணும், பென்சினோட தாக்கும். பென்சின்ல பாரு, பென்சின் எடுத்த என்ன செய்யுன்னா பென்சின்ல பாத்தீங்கன்னா 3 பைப்பினை பிரிக்கும். இந்த சேர்வை இருக்கிறது இந்த சேர்வு, அதாவது பிஆர் இதுல பிளஸ் ஒன்று வரும். இங்கால வந்துகிட்டு FeBr3 இதுல ஒரு மைனஸ் வரும். சரிதானே, இதுல என்ன நடக்கும்னு சொல்லிச்சோன்னா இந்த இருக்கிறது இந்த பைப்பிணைப்பு, இந்த பைப்பிணைப்பு என்ன செய்வார், இந்த பிஆர் நோக்கி போகும். பிஆர் கவரும். பிஆர் நோக்கி போக இந்த பிணைப்பு என்ன செய்யணும்னா இங்கால போயிடும். இந்த பிணைப்பு வந்துட்டு அங்கால போயிடும். சரி, இந்த பிணைப்பு அங்கால போயிடும். பிணைப்பு அங்கால போன உடனே உனக்கு என்ன நடக்கும், இதுல உனக்கு விளைவு என்ன வரப்போகுதுன்னு சொல்லிச்சோன்னா இதுல வந்துட்டு ஹைட்ரஜன் இருக்கும். இதுல வந்துட்டு ஒரு புரோமினும்
இதுல வந்து ஒரு நேரட்டம், இதுல ஒரு நேரட்டமும் கிடைக்கும், இதுல ஒரு நேரட்டமும் கிடைக்கும். அங்கால சரிதானே. இப்ப இதுல இருந்து பிஆர் வந்து இங்க வந்து இணைஞ்சிட்டாடா, பிஆர் இஞ்சால வந்து இணைஞ்சோன்னு அங்கால என்ன செய்யும்னா அங்கால வந்துட்டு ஒரு எஃபிபிஆர் ஆஃப் மைனஸ் இருக்கும். என்ன வர போகுதுன்னு சொல்லிச்சேன்னா இங்கால வந்துக்கிட்டு எஃபிபிஆர் ஃபோ மைனஸ் இருக்கும், எஃபிபிஆர் ஃபோ மைனஸ் இருக்கும். சரிதானே, இது இங்கால இருக்கு. இதுல பார்த்தேன்னு சொன்னா, இதுல பார்த்தேன்டா இந்த மைனஸ் இருக்கிறது தானே. சரிதானே, இதுல என்ன நடக்கும் சொன்னா இங்க பாரு, இதுல என்ன நடக்கும்னு சொல்லி இந்த விளைவு கிடைக்கும். இதுல இந்த இருக்கிறது மைனஸ், அதாவது இங்க எழுதுறேன் பாரு, என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னா இந்த விளைவுல சரிதானே, இந்த விளைவுல இதுல வந்துட்டு ஹைட்ரஜனும் இதுல வந்துட்டு புரோமினும் இருக்காது தானே, இதுல நேரட்டம் இருக்குது. இதுல என்ன செய்யும்டா இந்த எஃபிபிஆர் ஃபோர் மைனஸ், இந்த மைனஸ் இருக்காது தானே, இந்த மைனஸ் என்ன செய்வாருன்னா இந்த மைனஸ் என்ன செய்வார்னா இந்த H பிளஸ் நோக்கி வர இந்த பிணைப்பு என்ன செய்யா உள்ளுக்கு வரும், பிணைப்பு வந்துட்டு உள்ளுக்கு வரும். உள்ளுக்கு வந்த உடனே உனக்கு என்ன கிடைக்கும் இந்த விளைவோ, இந்த விளைவு வந்துட்டு இஞ்சால இதான் வந்துட்டு இந்த விளைவா இருக்க போகுது. இதான் வந்துட்டு விளைவா இருக்கும். இதான் என்ன இதுல பொறிமுறை, இதான் வந்துட்டு என்ன இதுல பொறிமுறை, இதான் வந்துட்டு இதுல பொறிமுறை, வேற எதுவும் இல்லை. சரி, அடுத்த சரியான பென்சிலையும் அனிலையும் பதிவு கட்டம் போல வரையிட்டோம். பென்சிலையும் அனிலின்டையும் பதிவு கட்டம் போல வரையிட்டோம். சின்ன ஒரு கேள்வி வந்து பாருங்க. இந்த பதிவு கட்டமைப்புல ஏற்கனவே நீங்க படிக்க போகலையும் என்ன சிலபஸ் படிக்க போக தேடி படிக்க போகலையும் வந்துட்டு என்ன இருப்பீங்க சொன்னா படிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இங்க பாரு, பென்சினுக்கும் அனிலுக்கும் என்ன பதிவு கட்டமைப்பு. பென்சினுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பதிவு கட்டமைப்பு ஒரு 2 தான் மொத்தமா. அனிலினுக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மொத்தம் வந்துட்டு 5 வரும். அனிலினுக்கு மொத்தம் வந்துட்டு 5 கட்டமைப்பு பிடிக்கும், 5 கட்டமைப்பு வருவாரு. இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னா 2020ஆம் ஆண்டு வந்துட்டு பென்சினுக்கும் என்ன ஃபீனோலுக்குமான பதிவு கட்டமைப்பு கேட்டிருந்தான். இங்க பென்சினுக்கும் அனிலினுக்குமான அதே மாதிரி தான் வரப்போகுது. பென்சினுக்கும் அனிலினுக்குமான, இது பென்சினுக்கு பார்த்தீங்கன்னு பென்சினுக்கு பதிவு கட்டமைப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 பதிவு கட்டமைப்புகள் தான் தானே. பதிவு கட்டமைப்பு 2 தான் இருப்பாரு. பென்சினுக்கு 2 பதிவு கட்டமைப்பு போதும். இதான் இதனை பென்சின் பதிவு கட்டமைப்பு வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிலினுக்கு அடுத்து என்ன செஞ்சோன்னா அணிலுக்கு பார்த்தீங்கன்னா இதான் இது பதிவு கட்டமைப்பு இருக்கு. இதான் வந்துட்டு என்ன அணிலில் வந்துட்டு பதிவு கட்டை. இதுல பார்த்தீங்கன்னா இங்க வந்துகிட்டு இங்க வந்துட்டு ஒரு தனிச்சோடியன் இருக்கும், இங்க வந்துட்டு ஒரு தனிச்சோடியன் இங்க வந்துட்டு ஒரு தனிச்சோடியன் இருக்கு. சரி, இதுல இருந்து அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னா இந்த பைப் இணைப்பு இங்க போகுதுன்னு வச்சுக்கோ. இந்த பைப் இணைப்பு இங்க போகுது, பைப் இணைப்பு இங்க போனாண்டா பைப் இணைப்பு இங்க போகுதுன்னு சரி சொன்னா என்ன செய்யும் சொன்னா இங்க இந்த இடத்துல பைப் இணைப்பு, இந்த இடத்துல பைப் இணைப்பு இருக்காரு. பைப் இணைப்பு போக இதுல வந்துட்டு NH2 இருக்குது. இப்போ இங்க NH2 இருக்கு. இந்த பிணைப்பு இந்த ரெண்டு பைப் இணைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2 பைப் இணைக்கு எந்த பிரச்சனை என்ன சொல்லிச்சா இந்த பைப் இணைப்பு இங்க போவோம், இங்க இருக்கிற என்ன செய்வார்னா அதாவது இங்க இருக்கிற இந்த இருக்கிற இந்த தனிச்சோடி தான் இங்க வந்துட்டு என்ன செய்ய பைப் இணைப்பு உருவாக்கி இருக்காரு. அதோட என்ன செய்யும் இங்க ஒரு பிளஸ் வரும், இதுல ஒரு மைனஸ் உருவாகும். பிளஸ் ஒன்றும் இங்க -1 உருவாகும். இங்க என்ன செய்யும் சொல்லிச்சுன்னா -1 உருவாகுவார். இது தனிச்சோடி இலத்திரனும் இருக்கும், தனிச்சோடி இலத்திரன் இருக்கும். என்ன செய்யணும் தனிச்சோடி இலத்திரனும் இருக்கும். சரிதான், தனிச்சோடி இலத்திரனும் இருக்கும், தனிச்சோடி இலத்திரனும் இருக்கும். இப்ப அடுத்தது இதுல வந்து அடுத்த பதிவு பார்த்தீங்கன்னு இந்த பைப் இணைப்பு இங்க போகுது. இந்த பைப் இணைப்பு வந்துட்டு இங்க போறான்னு வச்சுக்கோங்க. இந்த பைப் அதாவது இந்த அறிகிற தனிச்சோடி வந்துட்டு இங்க பைப் இந்த அறிகிற தனிச்சோடி வந்துகிட்டு இங்க வந்துட்டு பைப் இணைப்பு உருவாக்கினா இந்த தனிச்சோடி என்ன செய்வார்னா இதுதானே இங்க டபுள் பொன் NH2 பிளஸ் இருக்குது. இங்க இருந்த தனிச்சோடி இங்க பைப் இணைப்பு இருக்கு. இங்க இருக்கிற தனிச்சோடி வந்துட்டு இந்த தனிச்சோடி வந்துட்டு இதுக்குள்ள பைப் இணைப்பு உருவாக்க போல என்ன செய்வார் இந்த தனிச்சோடி இங்க இருக்கிற பைப் இணைப்பு வந்துகிட்டு இங்க 2 எழுத்தனை கொண்டு வந்து மறையாட்டத்தை காட்டும், 2 எழுத்தனை கொண்டு வந்து மறையாட்டத்தை காட்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி இந்த இருக்கிற தனிச்சோடி வந்துகிட்டு இதுக்குள்ளுக்கு வந்து பைப் இணைப்பு உருவாக்க போகல, உள்ளுக்கு வந்து பைப் இணைப்பு உருவாக்க போகல என்ன நடக்கும் சொன்னா டபுள் போன் NH2O. சரி பாரு, இங்க பைப் இணைப்பு வந்துட்டாரு. இங்க இருக்கிற தனிச்சோடி வந்துட்டு இந்த இடத்துல பைப் இணைப்பு உருவாக்க அப்படி இவர் என்ன செய்வார்னு சொன்னா இங்க தனிச்சோடியையும் மறையேற்றத்தையும் கொண்டு தனிச்சோடியும் மறையேற்றத்தையும் கொண்டு. இப்ப இது வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு பைப் இணைப்பு உருவாக்க அப்படி என்ன செய்யும். சரி, இதுல நேரேற்றம் வருவாரு. இதுதானே இது வந்துட்டு என்ன செய்யணும் இந்த தனிச்சோடி வந்து உள்ளுக்குள்ள வந்து பைப் இணைப்பு உருவாக்க போகல என்ன செய்யும் இந்த பைப் இணைப்புக்கான தனிச்சோடியா போவார். தனிச்சோடியா போனாருன்னா என்ன கிடைக்க போதோ உனக்கு விளைவு என்ன கிடைக்க போதோ இதுல வந்துகிட்டு NH2 இதுல ஒரு பைப் இணைப்பு, இதுல ஒரு பைப் இணைப்பு, இதுல ஒரு பைப் இணைப்பு என்ன
இதான் இதுல பதிவு கட்டமைப்புகள் இருக்கு. இதான் என்ன பதிவு கட்டமைப்புகள் 5 பதிவு கட்டமைப்பு இருக்காது. 5 பதிவு கட்டமைப்பு இருக்காது. சரிதானே? சரி, அடுத்து இதான் 2வது கேள்வி குறிப்பிட. 3வது கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா அனிலினில் உள்ள பென்சின் கரு ஆனது இலத்திர நாட்ட படையீட்டு தாக்கங்களின் போது பென்சிலின் பார்க்க ஏன் தாக்குதலன் கூடியது நெட்டிக்கான். சரிதானே? ஏன் தாக்குதலன் கூடியது நெட்டிக்கான் மே குறித்த பதிவு கட்டமைப்புகளை கருதுவதன் மூலம் விளக்கச்சிருக்கான். அதாவது அணிலில் இருக்கிற பென்சின் வளையத்தை அதாவது அணிலினை விட பென்சினுக்கு வந்துக்கிட்டு சரி பென்சினை விட அணிலினுக்கு வந்துட்டு தாக்குதலன் கூட ஏன் வந்துக்கிட்டு இதுக்குரிய காரணத்தை கேட்டிருக்கான். சரி, இதே மாதிரி கேள்வி பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு என்ன பென்சினுக்கும் ஃபீனோலுக்கும் கேட்டிருந்தான். ஏன்னு சொல்லிச்சேன்னா இங்க பாரு, ஏன்னு சொல்லி பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா பென்சினை விட அணிலினுக்கு வந்துக்கிட்டு இலத்திர நடத்தி கூட இருக்கும். பென்சினை விட அணிலில் பென்சின் வளையத்துக்குள்ள என்ன செய்யும், இலத்திர நடத்தி கூட இருக்கும். காரணம் என்னன்னு சொல்லிச்சேன்னா இந்த நைட்ரஜன்ல இருக்கிற தனிச்சோடு இலத்திரம் வந்துட்டு என்ன செய்யணும், பென்சின் வளையத்துக்குள்ள என்ன செய்யும்னா ஓரிட பாடட்டு காணப்படும். ஓரிட பாடட்டு காணப்பட்டு என்ன செய்யும்னா பென்சின் வளையத்தில் இலத்திர நடத்திய கூட்டும். இலத்திர நடத்திய கூட்டும். இதால தான் என்ன செய்யுதுன்னு சொல்லிச்சேன்னா நைட்ரஜன் பென்சின் விட அணிலினுக்கு பென்சினோட அணிலினுக்கு வந்துட்டு இலத்திரன் நாட்டப்பிரையீடு தாக்குதல் கூடுதலா இருக்குது. சரிதானே? அடுத்தது 4வது கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அணிலீனானது புரோமினுடன் தாக்கம் புரியும் போது உண்டாகும் விளைபொருளோட கட்டமைப்பு கிடைக்கும். அணிலீனானது புரோமினீருடன் தாக்கம் புரியும் போதும் உண்டாகும் விளைபொருள கட்டமைப்பு கிடைக்கும். வேற எதுவும் இல்லை. அணிலின். சரிதான், இங்க பாரு, அணிலின் வந்துக்கிட்டு புரோமினீரோட தாக்குது. வேற எதுவும் இல்லை. அணிலின் வந்துக்கிட்டு அணிலின் வந்துட்டு புரோமினீரோட தாக்கம் முடிஞ்சுக்குன்னு சொல்லி நமக்கு என்ன விளைவு கிடைக்க போதோ இதான் வந்துட்டு என்ன கிடைக்கிற விளைவு. இதான் என்ன கிடைக்கிற விளைவு வரைக்கும். சரிதானே? இதான் வந்துட்டு கிடைக்கிற விளைவு. சின்ன கேள்வி ஒன்று பிள்ளைங்க, சின்ன கேள்வி உண்டு. 2024ஆம் ஆண்டு வந்துக்கிற ஓர்கானிக் கேள்வி பார்த்தீங்கன்னா ஈஸியான ஒரு கேள்வி ஒன்றா இருக்கு. ஈஸியான ஒரு கேள்வியாக ஒன்றா இருக்குது. சிறிய கேள்வியில போட்டு உங்களை கேள்வியில ஈஸியாகி வச்சிருக்கான் பிள்ளைகள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த இருக்கிற வாட்ஸ்அப்ல இருக்கிறதுக்கு ஒரு மெசேஜ் என்ன போடும், கூட டவுட் வந்துக்கிட்டு கிளியர் பண்ணும். கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். அதில் அதை கிளிக் பண்ணுறது மூலமாக எங்களோட வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் சேனல்களில் இணைஞ்சு கொள்ளுங்க. சரி பிள்ளைகள், 2024ஆம் ஆண்டு வந்து பாஸ் பேப்பர் கேள்வி, அதாவது ஓர்கானிக்ல வந்து பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்தோம். சரி பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம்.